ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, பாரதி ரத்னம் கிட்ட கடைசியாக எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க மாமா, அந்த வீட்டில் இருக்க எல்லாரையுமே நான் மாற்றி கொடுக்குறேன், ஆதியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்வாங்க. அது கேட்ட உடனே ரத்னமும், நீ சொல்கிறதும் சரிதாம்மா, ஆதி தம்பி என்ன பண்ணிடுச்சு, அந்த வீட்டில் இருக்கவங்க தானே இதெல்லாம் பண்ணாங்க, கெட்டவங்களே இவ்வளோ பண்ணும்போது அவங்கள திருத்துறதுக்காக நீ ஒரு வாய்ப்பு கேட்குற, அதில் கொடுக்கறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது, ஆனால் இதுதான் உனக்கு கடைசியான வாய்ப்பு, இதில் மட்டும் நீ தப்பு பண்ணனா நான் திரும்பவும் தமிழை என் கூட கூப்பிட்டு போயிடுவேன், உன்னையும் கூப்பிட்டு போயிடுவேன், பார்த்துக்கோ பாரதி அப்படின்வாங்க. அதை கேட்டால் பாரதி ரொம்ப நன்றி மாமா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே உட்காந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஆதி வருவாங்க. ஆதியை பார்த்த உடனே ஸ்வேதா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுவாங்க. சாரதா அதுக்கிட்ட சாப்பிடுப்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆதியும் பார்த்தீங்கன்னா போய் உட்காருவாங்க. ரூம்குள்ளேருந்து தமிழ் வெளியே வருவாங்க. தமிழை பார்த்த உடனே வா தமிழ் சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. இல்லைப்பா நீங்கள் சாப்பிடுங்க, எனக்கு அம்மா ஊட்டி விடுவாங்க அப்படின்னு தமிழ் சொல்லுவாங்க. அதை கேட்ட ஆதி, ஏன் உனக்கு அப்பா ஊட்டி விட மாட்டேனா, வாங்க ஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு தட்டில் டிஃபன் எல்லாமே வச்சு ஊட்டி விட்டுட்டு இருக்கும்போதே, ஆமாம் உங்களுக்கு அடிப்பட்டதுன்னு சொன்னீங்கல்ல, எங்கே அடிப்பட்டது அப்படின்னு வந்து கேட்டுட்டு எல்லாரையும் பார்ப்பாங்க. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே பயத்தில் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க, தமிழ் என்ன சொல்ல போகிறாங்க. அப்போ தமிழ் வந்துட்டு, நான் தலையில் தான் அடிப்பட்டது சொன்னேன் இல்லைப்பா அப்படின்வாங்க. அதை கேட்கல ஃப்ரெண்ட், நீங்கள் பார்க்குக்கு எதுக்காக போனீங்க, கோவிலுக்கு தானே போகிறேன்னு சொன்னீங்க, அப்புறம் எதுக்காக நீங்கள் போனீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது ஒன்றும் இல்லைப்பா, கோவிலுக்கு போயிட்டு பக்கத்தில் இந்த பார்க்குக்கு தான் போகணும் அப்படின்னாங்க. சரி உங்களுக்கு அடிப்பட்ட உடனே அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அம்மா வந்து என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது அம்மா உங்களை எதில் கூப்பிட்டு போனாங்க, அப்படியே எல்லாரும் திருன்னு முழிச்சிட்டு அப்படியே பயந்து போய் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸ்வேதாவும் பார்த்தீங்கன்னா சோஃபாவில் உட்காந்து நடக்கிறதுலாம் பார்த்து ரொம்பவே பயந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு தமிழ் வந்து, அம்மா என்ன ஆட்டோவில் தான்ப்பா கூப்பிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஆதி கேள்வி கேட்க வரும்போது சாரதா வந்து, சின்ன குழந்தை அவகிட்ட எதுக்கு நீ திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுட்டு இருக்க, பாவம் அவள் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட ஆதியும், சரி தமிழ் நிப்போ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தமிழும் அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ ஆதி வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும், பார்த்தீங்களா தமிழ் கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு போனா, ஆனால் அவள் உங்களை யாரையுமே காட்டி கொடுக்கணும்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை அப்படின்னாங்க. எல்லார் முகத்தில் ஈ ஆடாமல் ஒன்றும் புரியாமல் அப்படியே ஆதியை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஆதி வந்துட்டு, எனக்கு நடந்த உண்மை, ஏன்னா அது யார் யார் பண்ணாங்கன்றது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்லுவார். அதை கேட்ட எல்லாருமே அப்படியே ஷாக்காகி ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஆதி வந்து சொல்லிட்டு இருப்பாரு, இந்த ஒரு காரணம் போதும், அந்த குழந்தை தனக்கு பாட்டி வேணும், அத்தை வேணும், மாமா வேணும்னு இப்படி எல்லாமே நினச்சிட்டு இருக்கா, பாரதியுமே நீங்கள் எல்லாருமே வேணும் தான் நினச்சிட்டு இருக்கா, ஆனால் நீங்கள் எல்லாருமே எப்படி நடந்துட்டு இருக்கீங்க, ஒரு குழந்தைகிட்ட இந்த மாதிரியா நடந்துப்பீங்க, நீங்கள் யாரும் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் நீங்கள் யாருமே அப்படி எதுவுமே யோசிக்காமல் எப்படி இந்த மாதிரி ஒரு குழந்தைகிட்ட நடந்துக்க முடிஞ்சுது, நான் இதை உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இந்த நிமிஷம் நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் அமைதியாக பேசிகிட்டு இருக்கேன்னா ஒரே காரணம் பாரதியும் தமிழும் மட்டும்தான், இல்லைன்னா அப்படின்வாங்க. அதை கேட்ட அறிவு வந்துட்டு, இல்லைனா என்ன பண்ணுவீங்க மாப்பிள்ள அப்படின்னு வந்து கேட்கும்போது ஆதி பற்றினா செம கோவமாக டைனிங் டேபிள் அப்படி தட்டிட்டு எழுந்திரிச்சு நிற்பார். அதை பார்த்து ஸ்வேதா எல்லாருமே பயந்து போய் பார்த்துட்டு இருக்கும்போது, உங்கள் அத்தனை பெரிய நான் தொலைச்சிடுவேன், என்னோட பொண்ணு அவள் மேலே உங்களோட பார்வை பட்டா கூட அதோட விளைவு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு எல்லாமே புரியும்னு நினைக்கிறேன், இதுவே உங்களுக்கு போதும், இல்லை நான் வந்து இப்படி தான் இருப்பேன்னா அதோட விளைவில் வேறு மாதிரி இருக்கும், புரிஞ்சுதா அப்படின்னு கோவமாக பேசிட்டு போகும்போது ஸ்வேதாவையும் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு அங்கேருந்து போவார். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா பாரதி டைனிங் டேபிளில் இருக்க பிளேட் எல்லாமே தொடச்சி வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஸ்வேதா போயிட்டு, நான் கூட உன்னை வேற என்னமோ நினச்சேன், ஆனால் ட்ராமா பண்ணுறதுல உன்னை மிஞ்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னுங்க. அதை கேட்ட உடனே பாரதி, இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. எனக்கு வேணுன்றதுல உன்னால் கொடுக்க முடியாது, உன்கிட்ட நான் வேற ஒன்று கேட்கணும், நீ எங்கள் எல்லாருக்கிட்டையும் நல்லா நடிச்சிட்டு மேலே போய்ட்டு மாமா கிட்ட போட்டு கொடுத்துட்டல, நான் உங்ககிட்ட தெரியாமல் தான் கேட்குறேன், எதுக்கு உனக்கு இந்த பொழப்பு, இதுக்கு நீ நேரடியாக எங்கள் முன்னாடியே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கலாம்ல, என்ன உனக்கு அவ்வளோ பயமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ பாரதி பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டை டமால்னு கீழே போடுவாங்க. அதை பார்த்த உடனே ஸ்வேதா அப்படியே டென்ஷனாகி பார்த்துட்டு இருக்கும்போது ரூமில் இருந்து எல்லாருமே வந்து நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ பாரதி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, இங்கே பார், நான் அமைதியாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் நான் உன்னை பார்த்து பயந்து இருக்கேன்னு ஒன்றும் அர்த்தம் கிடையாது, என் பொண்ணு இந்த மாதிரி ஆக்குனதுக்கு உன்னோட குடலை உருவி நான் மாலையாகவே போட்டிருக்கணும், நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதனால தான் நீ என் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்க அப்படின்வாங்க. அது கேட்ட ஸ்வேதா வந்துட்டு, பாரதி இப்போது நிறுத்தி, என்ன ரொம்ப ஓவராக தான் பேசிகிட்டு இருக்க, இப்போ நீ நின்றுட்டு இருக்கிறது எங்களோட இடம் அப்படின்வாங்க. அது கேட்ட அறிவு வந்துட்டு, எதுக்கு தேவையில்லாமல் இவகிட்டலாம் பேசிகிட்டு இருக்கேன், என்னோட மாப்பிள்ளைக்கு என்ன எந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்து தெரியுமா, இப்போ எல்லாத்தையுமே கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டு இப்போ நீ என் பொண்ணுக்கிட்டே திமிரா பேசிகிட்டு இருக்கே அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்ட பாரதி வந்து, சும்மா நடிக்காதீங்க, இந்த வீட்டில் ஆதியோட அம்மாவை தவிர இந்த பணத்து மேலேயும் இந்த கம்பெனி பதவி மேலே தான் கண்ணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது ஒன்றும் ஆதி மேலே இருக்க அக்கறையோ பாசமோ கிடையாது, கொட்டி கிடக்கிற பணத்து மேலே தான் எல்லாமே இருக்குது, இது எதுவுமே தெரியாமல் தான் நான் வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னாங்க. அதை கேட்ட பவானி, என்ன பாரதி பேச்செலாம் வந்து ஓவராக இருக்குது, நீ யாருன்றது உனக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையா, ஆமாம் நாங்கள் எல்லாருமே பணத்துக்கு ஆசைப்பட்டு தான்
தான் இருக்கணும்னு வந்து நீ சொன்னல, நீ மட்டும் எதுக்காக வந்த, எதுக்காக கல்யாணம் பண்ணிட்டு வந்த, எல்லாம் பணத்துக்காக தானே அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட பாரதி, நான் எதுக்காக வந்திருக்கேன்றத உங்ககிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ஸ்வேதா வந்துட்டு, ஆமாம்மா உன்னால் எதுவுமே சொல்ல முடியாது, ஏன்னா நீ பெரிய உத்தம புத்தினி பாரு, அதனால நீ இந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்ப. பாரதி, நாங்கள் இங்கே பணத்துக்காக இருக்கோம்னா நீ மட்டும் எதுக்காக இருக்க, அதுக்காக தான் நாங்களாச்சும் இந்த பணம் பதவி எல்லாத்தையும் பிறந்ததுலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். நீ ஒரு அண்ணன் காவடி, இதெல்லாம் நீ இப்போ தான் பார்க்குற புதுசு, இதெல்லாம் அனுபவிக்கிற ஆசை உனக்கும் இருக்கணும், எங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதனால சும்மா இந்த மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காது, உன்னை பற்றி எங்களுக்கு எல்லாமே தெரியும், இதெல்லாம் பார்த்து ஏமாறதுக்கு நாங்கள் ஒன்றும் ஆதி மாமா கிடையாது. பவனையும் பாரதியை பார்த்துட்டு நீ நல்லவளாக இருந்தால் உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்கணும். ஆனால் நீ கம்பெனி எம்டி எதுக்கு நீ கல்யாணம் பண்ண, நீ காசுக்காக தானே கல்யாணம் பண்ண, எங்களை பற்றி பேசுறதுக்கு முதல்ல உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட பாரதி வந்துட்டு, ஆமாம் நீங்கள் சொல்கிறதுல உண்மைதான், எனக்கு எந்த ஒரு தகுதியில் தான், ஏன்னா அன்பு பாசம் காதல் எதுக்குமே அர்த்தம் தெரியாத உண்மையான காதலை புரிஞ்சிக்க தகுதியே இல்லாத உங்கள் கிட்டலாம் நான் பேசிகிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஏன்னா அது உங்களுக்கு புரியவும் போகிறது கிடையாது. அதை கேட்ட பவானி வந்துட்டு, நீ சும்மா அன்பு காதல் சொல்லிட்டு கதை விட்டுட்டு இருக்காத, நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு ஏமாறுறதுக்கு ஆதி இருக்கான், அவன்கிட்ட போயிட்டு சொல்லு, அவன் உன்னை தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுவான் அப்படின்னாங்க. அதை கேட்ட பாரதி வந்துட்டு, ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது, நீங்கள் வாழ்க்கையில் யாருக்கும் உண்மையாகவே இருந்ததில்லை, அதனால தான் உண்மையான அன்பு பாசம்னா என்னன்னு தெரியாமல் வாய்க்கு வந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, காசு பணத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு நீங்கள் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அதனால தான் நீங்கள் அடுத்தவங்களே இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாங்க. அதை கேட்ட அறிவு வந்துட்டு, நீ நல்லா பேசுகிற, அதனால தான் என்னோட மாப்பிள்ளை உங்ககிட்ட ஏமாந்துருக்காரு, பணம் காசுலாம் நீ முக்கியம் இல்லை சொல்கிறியே, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், இனிமேல் இந்த வீட்டில் இருந்து ஒரு பைசா கூட நீ தொடக்கூடாது, நீ அந்த மாதிரி பண்ணுனா அதுக்கப்புறம் உன்னை நம்புறேன் அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாரு. அதை கேட்ட பாரதி, எங்கள் 3 பேருக்குமே உங்களோட காசு எதுவுமே தேவைப்படாது அப்படின்வாங்க. அதை கேட்ட அறிவு, பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே பாருங்கள், நீங்கள் வேணா இந்த மாதிரி இருக்கலாம், நான் அந்த மாதிரி கிடையாது, நான் ஒரு விஷயத்தை சீக்கிரமாக முடிவு பண்ணவே மாட்டேன், அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டுனா அதுலேருந்து நான் மாறவே மாட்டேன், போக போக எல்லாமே நீங்களே பாருங்களேன்னு சொல்லிட்டு கோமா பேசிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ ஸ்வேதா அவங்க அப்பா கிட்ட, என்னப்பா ஓவராக பேசுகிறா அப்படின்னு வந்து கேட்பாங்க. சரி விட அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து அறிவு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ பவானி வந்துட்டு, இவ கொஞ்சம் டேஞ்சராக இருக்கா, நம்ம கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும், நான் தான் ஆரம்பத்துலேருந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்ல. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, பாரதி ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ ஆதி வந்து தமிழ்கிட்ட கண்ணை காட்டிட்டு, என்ன பாரதி நீங்கள் ரொம்ப சூடாக இருக்கீங்க போல் அப்படின்னு வந்து கேட்பாங்க. நீங்கள் ரொம்ப ஓவராக பேசாதீங்க ஆதி, தமிழ் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட முதல்ல சொல்லு, நம்ம ஒன்றும் பணத்துக்காக இங்கே கல்யாணம் பண்ணிட்டு வரல, நம்ம உங்கள் ஃப்ரெண்டுக்காக தான் வந்திருக்கோன்றத சொல்லு அப்படின்வாங்க. அதை கேட்ட ஆதி வந்துட்டு, என்ன பாரதி இதுக்காக கோச்சிக்கிறீங்க, அதெல்லாம் ரொம்ப பழைய விஷயம் அவங்க சொல்லி நான் அதை கேட்டு எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போயிடுச்சு, சரி நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட பாரதி வந்து, நான் இப்போ வேலைக்கு போக போகிறேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட ஆதி வந்துட்டு, வேலைக்கு போக போகிறீங்களா, எனக்கு திடீர்னு கேட்ட உடனே ஷாக் ஆகிடுச்சு அப்படின்வாங்க. அதை கேட்ட பாரதி, பார்த்தேன் உங்களோட ஷாக்கு, நான் வேலைக்கு போக தான் போகிறேன், எனக்கு இன்றைக்கி ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ இருக்குது, அது மட்டும் இல்லாத நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க, நான் சம்பாதிக்கிற பணத்தில் தான் நான் தமிழை படிக்க வைக்க போகிறேன். என்ன பாரதி புதுசாக சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது, நான் எதுக்கு அப்புறம் தமிழுக்கு அப்பாவாக இருக்கேன் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது கேட்ட பாரதி வந்து, அதுக்கிட்ட நான் உங்கள் வீட்டு ஆளுங்கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருக்கேன், அதனால இனிமேல் நீங்கள் நான் தமிழ் எல்லாருமே வந்து என்னோட சம்பாதியத்தில் தான் வாழ போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்டால் அது அப்படி பார்த்துட்டு இருப்பாரு. இப்படி இந்த எபிசோட் உண்டாக்கும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.